நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிடுகிறது. 8 இடங்களுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் 2 ஆண்டுகளை முடித்திருக்கிறேன். இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. என்றாலும் நான் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய உள்ளுணர்வு நான் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும், சட்டப்பேரவையில் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்று இன்றைக்கல்ல கடந்த 25 ஆண்டுகளாகவே நான் பதவியை ராஜினாமா செய்த காலத்திலிருந்து எண்ணி வந்திருக்கிறேன். அந்த கனவு எனக்கு நீண்ட நாள் கனவு. 2001 மங்களூர் தொகுதியில் நான் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று 2.5 ஆண்டுகள் நான் பதவியில் இருந்தேன். 2004 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் என்று கருதுகிறேன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன். பதவியில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, பிடிப்பில்லை. முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக இலகுவாக நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன். 2006ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியிலே தமிழ்நாட்டில் 9 இடங்களும் பாண்டிச்சேரியில் 1 இடமும் என 10 இடங்களை பெற்று போட்டியிட்டோம் மணி சின்னத்தில். அப்போது நான் மங்களூர் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் போட்டியிட்டு வென்ற தொகுதி. 2.5 ஆண்டுகளில் பதவியை நான் துறந்த நிலையிலே மீண்டும் அதே தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன். கடைசி நேரத்தில் கட்சியில் என்னோடு களத்தில் நின்ற முன்னணி பொறுப்பாளர் எனக்கு கடலூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காட்டுமன்னார்குடியில் நீங்கள் நின்றால் எனக்கு மங்களூர் வேண்டும், மங்களூரில் நின்றால் எனக்கு காட்டுமன்னார்குடி வேண்டும் என்று கேட்டார். என்னை நம்பி வந்த நிலையில் அன்றைக்கு பெரிய போட்டி இல்லை. ஆகவே நான் கடைசி நேரத்தில் போட்டியிடுவதை தவிர்த்தேன். 2006 இது நடந்தது. நான் போட்டியிடுவதற்காக பெற்ற தொகுதி மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதி. அன்றைக்கு கட்சியிலே 2001 கேட்டபோது அவருக்கு வழங்க இயலவில்லை என்பதனால் 2006 அவருக்கென்று ஒரு தொகுதியை நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வேண்டாம் என்று மறுதளித்த நிலையில் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற அன்றைய செல்வம், இன்றைய செல்வ பெருந்தகை, அவருக்காக திருப்பெரும்புதூர் தொகுதி வாங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கடலூர் தொகுதிதான் வேண்டும் என்று தனது விருப்பத்தை சொன்னார் என்பதற்காக நம்மை நம்பி இருப்பவர்களை கடந்த முறை தர முடியாமல் போய்விட்டது, இந்த முறை தரலாம் என்று முடிவெடுத்து நான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டேன். அன்றைக்கு இது பெரிய அளவில் பேசப்படவில்லை. அப்போது சமூக ஊடகங்கள் இல்லை. ஒரு இடம் கிடைத்தாலும் நாம் தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள அரசியல் களத்தில் நான் போட்டியிடுவதற்காக நானே கேட்டு பெற்ற தொகுதியை நான் போட்டியிடாமல் தவிர்த்து கட்சியில் ஒருவருக்கு வழங்கிய வரலாறு உண்டு.
பதவியில் எனக்கு பெரிய பிடிப்பில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பையும் தவிர்த்தேன். அப்போது நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நான் தொடர்ந்து சட்டமன்ற பேரவை தேர்தல்களிலேயே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டியிடுகிற சூழல் அமைந்திருக்கும். 2006 நான் போட்டியிடாமல் தவிர்த்ததனால் 2009 நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், அதுவும் சொந்த சின்னத்தில் தான் வெற்றி பெற்றேன். அதன் பிறகு நான் தனி சின்னத்தில் நிற்பேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். 2006 இருந்து 2006 9 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னபோது நான் மறுதளித்தேன். வென்றாலும் தோற்றாலும் தனி சின்னம்தான் என்று அவரிடத்திலேயே சொல்லிவிட்டு மணி சின்னம் பெற்று அன்றைக்கு போட்டியிட்ட 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டத்தில் ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று மங்களூர் என்கிற திட்டக்குடி. அதிலிருந்து 2009 நான் உச்சநீதிமன்றம் வரையில் சென்று வழக்காடி நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து கடைசி 10 நாள் இடைவெளியில் போட்டியிட்டு அன்றைக்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிலிருந்து நான் தொடர்ந்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களிலேயே போட்டியிடக்கூடிய சூழல் அமைந்தது என்றாலும் கூட 2016 மக்கள் நல கூட்டணியில் சட்டப்பேரவையில் போட்டியிடுகிற ஒரு சூழல் உருவானது. அப்போது நான் 87 வாக்குகள் வித்தியாசத்திலே காட்டுமன்னார்குடியில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. 250 தபால் வாக்குகளை முறையாக பெறாமல் போய்விட்டார்கள். அந்த 250 தபால் வாக்குகளை வாங்கியிருந்தால் கூட நான் வெற்றி பெற்றிருப்பேன். 2016 நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இருந்தால் 2021 நான் சட்டமன்றத்தில் போட்டியிட்டிருப்பேன். இன்றைக்கு 26 நான் சட்டமன்றத்தில் போட்டியிட்டிருப்பேன். 2016 அது தவறி போனது. பிறகு 2019 மீண்டும் நான் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். 2021 எனக்கு அப்படி ஒரு உணர்வு மீண்டும் எழுந்தது. நாம் இந்த எம்பி பதவியை துறந்துவிட்டு சட்டமன்றத்திற்கு போகலாம் என்கிற உணர்வு எனக்கு மேலோங்கியது. ஆனால் அப்போது அந்த முடிவை நான் எடுக்கவில்லை, அது தீவிரமாகவும் இல்லை. ஆனால் எனக்குள் அந்த உள்ளுணர்வு ஓடிக்கொண்டே இருந்தது. 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வழக்கமான பொதுத் தேர்தல் இல்லை என்பதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். வலதுசாரிகளின் கைகள் ஓங்கி வருகின்றன. அவர்கள் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக நாங்கள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் சங் பரிவார்கள் மேற்கொண்டனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து, குறிப்பாக என்னை குறிவைத்து எனக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அல்லது நயவஞ்சகமாக என்னை அந்த கூட்டணியில் இருந்து பிரிக்க முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக களம் காண்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, குறிப்பாக திருமாவளவன் மிக முக்கிய காரணம் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஆசை வார்த்தைக்கும் இணங்காமல், எந்த தூண்டலுக்கும் இலக்காகாமல் நான் உறுதியாக நின்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்திருக்கிறேன். பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து, என்னுடைய கடமை. அதிலும் குறிப்பாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முழங்கி வந்த நிலையில இந்த தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை கோருவீர்களா என்று கேட்டபோது நான் திட்டவட்டமாக மறுதளித்தேன். ஏன் திட்டவட்டமாக மறுதளித்தேன் என்று சொன்னால், அப்படி ஒரு முழக்கத்தை வைப்பதன் மூலம் கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதன் மூலம் இதிலே ஒரு பலவீனம் உருவாகிவிடக் கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வு தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை 1999 முதலாக நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நெய்வேலியில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்னால் நின்று நான் எழுப்பிய முழக்கம் இது, நான் முன்வைத்த முழக்கம் இது.
மூப்பனார் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு அதை மேடைகளில் பல முறை சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த முறை நாங்கள் கூட்டணி ஆட்சி குறித்து பேச மாட்டோம், அதற்கான சூழல் இது இல்லை என்று திட்டவட்டமாக மறுதளித்தோம். ஏன் இதை அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதும் ஏதேதோ யூகங்களை ஆளாளுக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபைதான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனை யூகிக்கிறார் என்றும், அதனால் அவர் சட்டமன்றத்திலே இருந்தால்தான் கூட்டணி ஆட்சிக்கான கருத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று அவர் கருதுகிறார் என்றும், ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். அதேபோல நான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேருக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பது அவர்கள் திமுக ஆதரவு நிலை எடுத்ததனால்தான் என்று மிக தவறாக அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் இந்த கூட்டணியில் உறுதியோடு நிற்கிறேன். நான் இந்த கூட்டணிக்கான அரசியலை பேசுகிறேன். அதைத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் எதிரொலித்தார்கள். அவர்கள் நான் பேசாததை அங்கு பேசவில்லை, நான் சொல்லாததை அவர்கள் அங்கே சொல்லவில்லை, நான் பேசிய அரசியலுக்கு முரண்பட்ட அரசியலை அவர்கள் அங்கே முன்வைக்கவில்லை. நான் வெளியிலிருந்து என்ன பேசுகிறேனோ அதைத்தான் எமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், ஷா நவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு இந்த 4 பேரும் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை பேரவையில் எடுத்து வைத்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் அதற்காக பெருமைப்படுகிறேன். அவர்களுடைய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுகிறேன். அவர்களை நான் வெளியேற்றியதற்கு எதுவும் காரணமில்லை. நான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதும், நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால் சட்டமன்றத்திற்கு போகாமலும் கூட நான் அதை செய்ய முடியும். சட்டமன்றத்திற்குள்ளே போய்தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை. வெளியே இருந்தும் நான் எம்பியாக இருந்து கொண்டும் அதை செய்ய முடியும். நான் சொல்லுவதை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கப் போகிறார்கள், அவ்வளவுதான். ஆக அது தவறு.